ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டைனமட் ட்ரீம்ஸ். நாங்கள் ஸ்வீட்டி. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 மாதம் கழிச்சு காட்டுறோம். ஜேகே யூஸ்வலாக எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. அவர் ரூமில் இருக்க மிரர் முன்னாடி நின்றுட்டு அவரோட கோட்டு டை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சடனாக அவருக்கு பின்னாடி ஒரு மிஸ்டேஸான ஒரு பர்சன் வந்து நின்றுட்டு, மாட்டினியா? இன்னைக்காக தான்டா நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி உன்னால் என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையிலேயே ஒரு கன்னை வைக்கிறாரு. அதை பார்த்ததும் ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வரி போட்டுருது. அங்கே என்ன நடக்குதுன்னே அவருக்கு ஒரு செகண்ட்க்கு புரியல. டேய், யாரா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்? நீ யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான்டா பேசுகிறேன். உன்னால் இப்போது என்னை எதுவும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் பக்காவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். உன்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது ஜேகே. ஸோ என்கிட்ட ஏதாவது மாசின் காட்டணும்னு நினச்ச, ஓ குழந்தைங்க ரூம்லேயும் இதே மாதிரி ஆளுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என் சிக்னலுக்காக. இப்போ மட்டும் நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன், மொத்த பேர்த்தோட கதையும் இப்போவே முடிச்சு போயிடும். பார்க்குறியா? அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை கேட்டதும் அவரே ஒரு செகண்ட் பயந்து போய்ட்டுறாரு. டே, இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி பண்ணுற? தயவு செஞ்சு என் குழந்தைங்கள எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் தரேன். எங்களை எதுவும் பண்ணிடாத. அப்படிவா வலிக்கு? நீ உன் வீட்டில் ஒரு சீக்ரெட் லாக்கர் வச்சுருக்கல, எனக்கு அதோட பாஸ்வேர்ட் வேணும். போய் ஓப்பன் பண்ணு, இல்லை தலை செத்துறிடும் அப்படின்னு கன்னை வச்சு ப்ரெஷர் பண்ணதும் இப்போ ஜேகே வர வழி இல்லாமல் அந்த லாக்கர் அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாரு. எங்கே பாரு, இதுதான் நீ கேட்டது. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என் குழந்தைங்கள எதுவும் பண்ணிடாத. உன் ஆளுங்களை உடனே அந்த ரூமை விட்டு வெளியே வர சொல்லு ப்ளீஸ். அவங்கள எதுவும் பண்ணிடாத. ஆக்சுவலி உன் குழந்தைங்கள கொல்றது என் பிளான் இல்லை ஜேகே. எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஸோ பயப்படாத. இப்போது உன் குழந்தைங்களோட உயிர் உன் கையில் தான் இருக்குது. நீ ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணேன்னா நானும் உனக்கு பதிலுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன். இல்லை நீ ஏதாவது மாஸ் சீன் காட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட சீன் போட்ட, அடுத்த நொடியே நான் யாருங்கிறது உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் இப்போ அந்த லாக்கரை பார்க்குறான். பார்த்தா அதில் நிறைய பணம் இருக்குது. ஷேண்டா, இந்த பணம் எல்லாத்தையும் நீ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சியா, இல்லை செவட்டியாலேருந்து திருடி கொண்டு வந்து இங்கே பதுக்கி வச்சிருக்கியா? நான் நினச்சதை விடவும் இங்கே அதிகமாக இருக்கும் போலையே. என்னமோ கஷ்டப்பட்டு இங்கே பிளான் பண்ணி வந்ததுக்கு எனக்கு இப்போது 2 மடங்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது. தேங்க்ஸ் ஜேகே, எவ்வளோ பணத்தை இங்கே எனக்காக சேர்த்தி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு அவன் கொண்டு வந்த பேக்கில் அந்த பணக்கட்டை ஒன்றையும் எடுத்து பேக்குள்ளே போட்டுட்ருக்கான். ஜேகேவும் அவருக்கு ஓரமாக பக்கத்துலேயே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அந்த திருடனும் அந்த பணக்கட்டை தூக்கி பையில் வைக்கும்போது கூட கையில் கன்று வச்சு மிரட்டிகிட்டே தான் அந்த பணத்தை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்காரு. இப்போ சடனாக ஜேகே அந்த திருடன் திசை திரும்பின நேரமாக பார்த்து அவன் கையில் இருக்க துப்பாக்கிய இப்போ அடித்து பிடுங்கிடுறாரு. அண்ட் அந்த திருடன் எப்படி ஜேகேவை பின்னாடி இருந்து லாக் பண்ணி தலையில் கண்ணை வச்சு மிரட்டினானோ, இப்போ அதே மாதிரி அவனோட கையை பிடிச்சி முறுக்கி அவனோட கண்ணை வச்சே அவன் தலையில் பாயிண்ட் பண்ணி இப்போ ஜேகே மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷேண்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்ததா எப்படி ஒரு காரியத்தை செய்வேன்? நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் என் வீட்டுக்குள்ளேயே திருடுறதுக்கு வரையா? மவனே, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடா. இதுக்கப்புறம் உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் வச்சிருக்க கண்ணை
இருக்க ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண போகிறாரு. இப்போ சடனாக அந்த திருடன் இப்போ ஒரு பொண்ணு வயசில் பேச ஆரம்பிக்கிறான். ஐயோ மாமா, தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க, என் கை வலிக்குது அப்படின்னு இப்போ ஒரு பொண்ணு வயசில் பேசுகிறான். இதை கேட்டது ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடாதுங்கிற மாதிரி வியர்டாக இருக்குது. ஐயோ மாமா, நான் தான் உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணேன், தயவு செஞ்சு என் கையை விடுங்க, என் கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவன் திரும்பவும் கெஞ்சுறான். இப்போ ஜேகேவும் அந்த வாய்ஸை கேட்டுட்டு இது ஏதோ அவருக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ அவன் முகத்தில் போட்டிருக்க அந்த மாஸ்கை கழட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். அந்த இடத்துல இருக்கிறது லீசா. லீசா வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட அத்தை பொண்ணு. சின்ன வயசில் ஜேகேவும் லீசாவும் தான் வளர்ந்துருப்பாங்க. அண்ட் ஜேகேக்கு லீசானா ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஜேகே லீசாவை ஒரு தங்கச்சி மாதிரி பார்ப்பான். சின்ன வயசுலேருந்து லீசா என்ன கேட்டாலும் அது அப்படியே அவன் பண்ணி கொடுப்பான். அண்ட் இத்தனை நாளாக லீசா அப்ராடில் இருந்திருப்பா. இன்றைக்கி சடனாக அவளை அந்த இடத்துல பார்த்ததும் அவருக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் ஷாக்காக இருக்குது. ஹே லீசா, என்னடி இது, எதுக்குடி இப்படி பண்ண? நான் எப்படி பயந்த தெரியுமா? ஒரு செகண்ட்க்கு நான் நிஜமான திருட தான் உள்ளே வந்துட்டானு நினச்சேன். எதுக்கு இப்படி பண்ண? ஆ ஆ, சும்மா தான் உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக. ப்ராங்கா? ம், ஆமாம், ப்ராங்க் தான். உனக்கு ப்ராங்க் பண்ண வேறு ஐடியாவே கிடைக்கலையா? கொஞ்சம் விட்டுருந்தா நான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஷூட் பண்ணிட்டுப்பீங்களா? எங்கே ஷூட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜேகேவும் சைலண்ட்டாக நிற்கிறாரு. ம், பண்ணுங்க மாமா, இந்த ட்ரிகரை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு இப்போ ஜேகே ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்த்தா அதுலேருந்து வெறும் பபுள்ஸாக வருது. பார்த்தீங்களா, இது பொம்மை துப்பாக்கி மாமா, இதை வச்செல்லாம் உங்களால் சின்ன ஷூட் பண்ணி கொல்லலாம் முடியாது. நான் சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை கொண்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? ஆ, நீங்கள் பயந்துட்டீங்க தானே அப்படின்னு விளையாட்டுத்தனமாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுகிறா. ஜேகேக்கும் என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. என்ன பைத்தியக்கார தானடி இதெல்லாம், இப்படி இல்லாமல் ப்ராங்க் பண்ணுவேன்? ம், ஆமாம், நீ மட்டும் என்னை சின்ன வயசில் எப்படியெல்லாம் பயமுறுத்தி விளையாடியிருப்ப. அப்போல்லாம் நான் எவ்வளோ வாட்டி அழுதுட்டு என் அம்மா அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ நீ என்னென்ன பாவம் பார்த்த விட்டியே என்ன? அதான் பழிக்கு பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஜேகேவே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. சரி, நீ எப்போ அப்ராட்லேருந்து வந்த? ஏன் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல? ஆ, இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ரொம்ப உஷாராயிடுவீங்களே, அதனால தான் சின்னதாக உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தேன். எப்படி இருக்கு என் சர்ப்ரைஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணீங்களா? ம், நிஜமாகவே இந்த சர்ப்ரைஸ் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். தேங்க்யூ. சரி, எங்கே இந்த 2 குட்டி பிசாசுங்க? குட்டி பிசாசுங்களா? ஆ, ஆமாம், எங்கே இந்த 2 குட்டி பிசாசுங்க? நீ யாரை கேட்குற? ஆ, அதான் என் உயிரை வாங்குறதுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்திருக்குங்கள அந்த 2 குட்டி பிசாசுங்க. ஏய் லீசா, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை? இல்லை, நான் அவங்களோட ஆன்ட்டி. ஸோ அவங்களும் எனக்கு கிட்டத்தட்ட என் பசங்க மாதிரி தான். ஸோ அவங்கள நான் இந்த மாதிரிலாம் சொல்லி திட்டாமல் டார்ச்சர் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? ஸோ அதனால தான். சரி, எங்கே அவங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் அவங்களோட ரூமில் இருப்பாங்க. ஓ, அவங்க ரூமில் இருப்பாங்களா? ம், சரி ஓகே, அப்போ நான் போய் அவங்கள ரூமுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஆ, சரி. நீ தனியாவா வந்த? இல்லையே, கூட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அப்பா அம்மாவா? ஆன்ட்டி அங்கிளும் வந்திருக்காங்களா? ம், ஆமாம், கீழே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அடி பாவி, இதை வந்ததும் சொல்ல வேண்டியதானடி? ஆ, எதுக்கு?
உடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்ல பேர் வாங்குறதுக்கா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது ராஜா. இதுக்கப்புறமும் நான் அவங்கக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்குறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் பாட்டுக்கு அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறா. அண்ட் ஜேகேவும் அவரோட ஆன்ட்டி அங்கிளும் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வேக வேகமாக அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ ஹாலுக்கு தான் போகிறாரு. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் உங்களுக்கு இங்கே வரத்துக்கு டைம் கிடச்சிதா? ஆ வாடா ஜேகே, உனக்காக தான் நான் இவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வா வந்து உட்காரு. என்னாச்சு அங்கிள், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா? இம்பார்ட்டண்ட்லாம் எதுவும் கிடையாதுடா, சும்மா லீசா மார்னிங் தான் இங்கே வந்ததும் நான் மாமா வீட்டுக்கு போகணும்னு ஒரே அடம். அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஏன் அங்கிள், அவள் வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? சொல்லலான்னு தானே நினச்சேன். ஆனால் அவள் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. ஸோ என்னாலேயும் உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன் இந்த வாட்டி ரொம்ப ஓவராக பயமுறுத்துட்டாலோ அப்படின்னு கிண்டலாக கேட்டதும் இப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஜேகே, இப்போது எப்படி இருக்கு? எல்லாம் உனக்கு ஓகே தானே? ஓகே தான் ஆண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. சாரிடா, என்னால் உன் கூட அந்த டைமில் இருக்க முடியல. எனக்கு இப்போது அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் ஒரே பண்ணிக்காதுங்க. இப்போ நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ நான் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு பெருசாக எந்த ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கும் இல்லை ஆண்டி. இருந்தாலும் ஆன்ட்டிக்கு வருத்தம் இருக்க தானப்பா செய்யும். சின்ன வயசுலேருந்தா உன்னை வளர்த்துட்ருக்கா. உனக்கு திடீர்னு இப்படி ஒரு நிலமை வந்ததுக்கப்புறம் அவள் நேரில் வந்து உன்னை பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை பேசவே இல்லைன்னு அவளுக்கு கொஞ்சம் வலிக்கும்ல. அதான் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ அங்கிள், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் என்ன? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள், நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்களே இப்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோ இப்போ அவங்க 2 பேருமே அதை கேட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போது லீசாவோட அம்மா தான், ஜேகே, நான் லாஸ்ட் வீக் அங்கே போயிருந்தேன்டா. அங்கே அவர் ரொம்ப எமோஷ்னலாக என்கிட்ட பேசினார். அவர் உனக்கு நிறையா வாட்டி ஃபோன் பண்ணாராமே, நீ ஏன் எடுக்கவே இல்லை? ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசினார் தெரியுமா? இன்னும் சொல்லப்போனால் அவர் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். நீ ஏன் அவரோட கால் அட்டன் பண்ணி ஒரு வாட்டியாவது பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதோ இப்போ ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி முகம் மாறுது. இவ்வளோ மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறான். ஆண்டி ப்ளீஸ், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, என்னால் எப்படி அந்த விஷயத்தை மறக்க முடியும்? என்னால் முடியாது. தேவையில்லாமல் அவர் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். அவரோட இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வேணான்னு சொல்லி தானே எங்களை தூக்கி எறிஞ்சாரு. இப்போ என்னவா, அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்கள். அவரோட உதவியும் உறவும் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி இல்லைடா ஜேகே, அவர் என்னதான் இருந்தாலும் உன்னோட அப்பா. அவருக்கும் இப்போது அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவரோட பையனா நீயும் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவார்ல. எதுக்காக ஆண்டி ஆசைப்படணும்? எதுக்கு ஆசைப்படணும்? அவர் இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவர். அவருக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் பாசத்தை எதிர்பார்க்க? சின்ன வயசில் நான் வேணான்னு சொல்லி தானே எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனார். அப்புறம் என்னவா? அப்போ எங்கே போச்சா அந்த பாசம்? இப்போ வயசானதுக்கப்புறம் அவர் கூட யாருமே இல்லைன்னது இப்போ பழைய ஞாபகம் எல்லாமே அவருக்கு வந்து போகுதா? என்னால் முடியாது ஆண்டி. அவர் என் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு இதுக்கு மேலேயே அவர் அனுபவிக்கணும். அதுதான் நான் அவருக்கு கொடுக்குற தண்டனை. இதுக்கப்புறம் அவரை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலி ஜேகேவோட அப்பாவுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக ஆகாது. அதாவது ஜேகேவோட அப்பா வந்து ஜேகே மேலே அசமாக தான் இருக்கார் இப்போது. ஆனால் ஜேகே தான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஜேகேவோட பாஸ்ட் லைஃப் ஸ்டோரியில்
ஜேகேவோட அம்மாவையும் அவரோட அப்பா சீட் பண்ணியிருப்பாரு. அவங்களோட அம்மாவை சீட் பண்ணிவிட்டு அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஃபேமிலியாக செட்டில் ஆகிருப்பார். அவரை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ஜேகேவோட அம்மாவையும் ஜேகேவையும் சுத்தமாக கூட கண்டுக்காமல் இருந்திருப்பாரு. அதனால் ஜேகேவோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் லெவல்லையும் ஃபிசிக்கல் லெவல்லையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஜேகே தன் கண்ணு முன்னாடியே பார்த்து தான் வளர்ந்துருப்பான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அவனோட அம்மா உயிரோட இல்லை. அவனோட அம்மா இப்போ உயிரோட இல்லாததுக்கு காரணமே அவரோட அப்பா தாங்கிற மாதிரி ஒரு மித்தில் இனி அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சுற்றிட்டுருக்காரு. சரி தேவையில்லாமல் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு தான் அவரை பற்றி பேசினாலே சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும்ல. எதுக்கு அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசிகிட்ருக்க? ஜேகே நீ ஃப்ரீயாக விடுறா, நம்ம பார்த்துக்கலாம். சரி, நீ ஒரு புதுசாக பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னியே, அது எப்போ? ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அங்கிள். நான் இன்னும் டேட் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணிடுவேன். சரி ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக அங்கிள், உங்ககிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்க போகிறேன்? சரி, இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருப்பியா? நம்ம வேணால் ஒன்றா டின்னர் சாப்பிட்லாமா? ஓகே அங்கிள். வீட்டுக்கா இல்லை? சேச்சி வீட்டுக்கு இல்லைப்பா, ரெஸ்டாரண்ட் போகலாம். அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம். ஷோர் அங்கிள், நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்கே நான் வந்துடுறேன். சரிடா. சரி, எங்கே அந்த 2 குட்டி வாண்டுங்க? நான் வந்ததுலேருந்து அவங்கள பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. மேலே ரூமில் இருக்காங்களா? ஆமாம் அங்கிள், மேலே ரூமில் இருக்காங்க. லீசா கூட விளையாடிருக்காங்க. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் ஜோனுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அண்ட் கூடவே டாய்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் அவங்கள கூப்பிட்றியா? நீ கூட்டிகிட்டு வந்தனா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக அங்கிள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் குழந்தைங்களோட ரூமுக்கு தான் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி வந்துட்டுருக்காரு. போகிறாரு. அப்படி அவர் அந்த ரூமுக்கு போகிற வழியிலேயே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அதுவும் அந்த ரூமுக்கு 10 அடிக்கு முன்னாடி. அது என்னென்னா குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம். அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் ஜேகே ஒரு செகண்ட்க்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. என்னது, குழந்தைங்க என்ன இவ்வளோ லவுடாக கத்தி சிரிச்சிட்ருக்காங்க? என்ன நடக்குது? நான் இவ்வளோ நாளாக இந்த சத்தத்தை கேட்டதே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கோட அந்த ரூம் கிட்ட தான் போய் நின்று பார்க்குறாரு. பார்த்தா அங்கே குழந்தைங்க அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக கை தட்டி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்தது ஜேகேக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா யோன் உயிரோடு இருந்தபோது தான் குழந்தைங்க இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்திருப்பாங்க. யோன் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறமா முதல் வாட்டி யோன் இல்லாமல் இந்த குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்க்குறப்போ அவருக்கே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த ஃபீலிங்ஸோடையே அவர் அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இப்போ அந்த ரூம் முழுக்க பார்க்குறாரு. பார்த்த உடனே இப்போ அவரோட அந்த சிரிப்பு மொத்தமாக காணாமல் போகுது. ஏன்னா இப்போ அந்த ரூம்குள்ளே இருக்கிறது லீசா, குழந்தைங்க, ஒயன் அந்த இடத்துல பார்த்ததும் ஜேகேக்கு எவ்வளோ மணி நேரமாக இருந்த அந்த சந்தோஷம் இப்போ இல்லாமல் போகுது. பிகாஸ் ஒயனை தான் குழந்தைங்க கிட்டே வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருப்பான் இல்லையா, அந்த ரூலை அவள் மீறவே கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக அங்கே இருக்க மேட்ஸ்க்கு அவளுக்குன்னு ப்ரெஷர் கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் இப்போது அவர் இருக்கும்போதே அவர் கண்ணு முன்னாடியே இப்போது அவளோட குழந்தைங்க ரூமில் அவள் இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. இவ எதுக்கு இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவருக்குள்ள. ஆனால் அங்கே கதையே வேற.
ஒயன் இப்போது அந்த குழந்தைங்கள பெட்டில் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி நின்று ஒரு பிளாங்கெட் மாதிரி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணி பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. அந்த மேஜிக்கை பார்த்து பார்த்து தான் குழந்தைங்க ரொம்ப லவுடாக கத்திட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக வைப் பண்ணி குதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே லீசாவும் அந்த பெட்டில் உட்காந்து வைன் பண்ணுற மேஜிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. டடா! பார்த்தீங்களா, இதோட கலரை நான் மாற்றிட்டேன். ஹே வாவ் வயன், இதை நீ எப்படி பண்ணுற? என்னால் நம்பவே முடியல, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ் மம்மி, நீங்கள் உண்மையிலே சூப்பராக பண்ணுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோனும் கை தட்டிகிட்ருக்கா. ஆஹா, ரொம்ப ஜாலியாக இருக்கா? அப்போ சரி, என் ஜோன் குட்டியை இன்னும் ஜாலியாக்க நான் இன்னொரு மேஜிக் பண்ண போகிறேன். அது என்னன்னா, இப்போது என்கிட்ட இருக்க இந்த கேப்பை நான் மறைய வைக்க போகிறேன். ஸோ எல்லோரும் ஜோராக சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டுங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹாப்ரா கட்டாப்ரா, ஹாப்ரா கட்டாப்ரா, மறைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி அந்த பிளாங்கெட்டை வச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ பிளாங்கெட்டை தூக்கி போடுறா. அப்படி தூக்கி போடும்போதே அவள் தலையில் இருந்த தொப்பி இப்போ அப்படியே மறைஞ்சு போய்ட்டுருது. அதை பார்த்ததுன்னா குழந்தைங்க பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கத்தி அந்த பெட்லேயே குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்கிற மாதிரி. லீசாக்குன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அவள் கண்ணு முன்னாடி தான் உக்காந்துட்ருக்கா. அவளுக்குன்னா அவள் என்ன பண்ணுறானே சுத்தமாக புரியல. அதாவது ஒயின் என்ன பண்ணுறானே சுத்தமாக புரியல. அவளும் ஒரு மாதிரி ஒயப்போட ஒயன்கிட்ட போய் நின்று பார்க்குறா. ஏ ஒயன், எங்கே போச்சு? நீ எப்படி அதெல்லாம் மறைய வைக்கிற? உண்மையிலேயே நீ சூப்பராக மேஜிக் பண்ணுற, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வேறு லெவலில் மேஜிக் பண்ணுற ஒயன், இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீசாவும் கூட சேர்ந்து கை தட்டிகிட்ருக்கா. அண்ட் குழந்தைங்களும், அம்மா சூப்பராக இருக்குது, நீங்கள் அந்த தொப்பியை மறைய வச்சிட்டீங்க. ஆஹா, தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு நான் இப்போ பண்ண மேஜிக் பிடிச்சிருந்ததா? ஏஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி கோரஸாக 3 பேரும் கத்துறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அம்மா, நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மேஜிக் செஞ்சு காட்டுங்கம்மா. வேறு ஏதாவதா? ஓகே. என் ஜூன் சொன்னோம் கேட்டதுக்கப்புறம் நான் அதை பண்ணாமல் இருப்பேனா? ஸோ ஸோ ஜோனோட ஆசைக்கு என்னங்க, நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு மேஜிக்கை பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஏ ஓகே, சூப்பர் சூப்பர், நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை தட்டிகிட்ருக்காங்க. இப்போ யதார்த்தமாக லீசா ரூமோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஜேகே நிற்கிறத நோட் பண்ணியிருப்பா. மாமா, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க, ஒயன் சூப்பராக மேஜிக் பண்ணுறான், வாங்க நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் இப்போ ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி முகமே மாறிடுது. என்ன மாமாவா அப்படின்னு பதறிக்கிட்டே இப்போ திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஜேகே அந்த டோர் மேலே அப்படியே சாஞ்சிட்டு கையை கட்டி ஒயனையதே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இப்போது ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, இவர் எப்போ இங்கே வந்தார்? கடவுளே, இவருக்கு நம்ம இங்கே வரதே சுத்தமாக பிடிக்காதே. ஐயோ போச்சு, ஒயன் இன்னைக்கு செத்தடி நீ. இப்போ தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை வேறு உனக்கு கொடுக்க போகிறாரு. போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பயந்துட்டு அதே இடத்துல அப்படியே நிற்கிறா. ஜேகேவோட முகத்தை கூட பார்க்காம, அட வாங்க மாமா, நீங்களும் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு லிசா திரும்ப கூப்பிட்ட. இப்போ ஜேகேவும் அந்த ரூம்குள்ளே மெதுவாக என்ட்ரு ஆகுறாரு. அப்படி அவர் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒயனோட ஹார்ட் பீட்டில் அப்படியே எகுறுது. இன்னும் சொல்லப்போனால் அவளோட ஹார்ட் பீட் சத்தம் இப்போ அவளுக்கே கேட்குது. ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணுறா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? டேடி, ஒயன்மா இருக்காங்கல்ல, அவங்க சூப்பராக மேஜிக் பண்ணி காட்டினாங்க டேடி. அவங்க தொப்பியை காணாமல் போக வச்சுட்டாங்க. தொப்பி எங்கே போச்சுன்னே தெரியல டேடி.
அவங்க அந்த கேப்பை மறைய வச்சுட்டாங்க. ஆ. ஆஹா! அப்படியா? ம். ஆமாம் டாடி. அப்புறம் அவங்க நிறையா மேஜிக் பண்ணி காட்டினாங்க டாடி. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓ! எல்லாமே சூப்பராக இருந்துச்சா? ம். நீங்கள் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒயின்மா பண்ணுற மேஜிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டில் நின்றுக்கிட்டே ஜேகேவோட கையை பிடிச்சி இழுக்கிறான் ஜோன். அ, இல்லை ஜோன், வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி மற்றவங்கள ஏமாத்துறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒயினை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. இது ஒயினுக்குமே புரியுது. ஐயோ மாமா, நீங்கள் ஏன் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க? உண்மையிலே ஒயினை செம்மையாக மேஜிக் பண்ணுறா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவள் என்ன பண்ணுறான்னு. நீங்கள் வாங்க, எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் போகிறதே தெரியாது. இல்லை லைசா, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயத்த யார் வேணாலும் செய்யலாம். இதுக்குன்னு தனியாக மூளை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோன், சாரா, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த கெஸ்ட் உங்கள் 2 பேரையும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் கீழே போகலாமா? இல்லை டாடி, நீங்கள் போங்க, நான் வரலை. நான் மேஜிக் பார்க்கணும். ஜோன், வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, வா, கெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீ மேஜிக்கை பாரு. இல்லை டாடி, எனக்கு இப்போயே மேஜிக் பார்த்தாக்கணும். ஒயின்மா சூப்பராக மேஜிக் பண்ணுறாங்க, நான் வரலை. நீங்கள் வேணால் பாப்பாவை கூட்டிகிட்டு போங்க. ஜோன், அடம் பிடிக்காத, வா. அவங்க உனக்காக ஆசையாக நிறைய சாக்லேட்ஸ், டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன, சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ஆமாம், அதுவும் உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீ என் கூட வந்தனா அந்த சாக்லேட்ஸ் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்பவும் கிடைக்காது. ஆ, இல்லை இல்லை டாடி, நான் சாக்லேட் வேணும், எனக்கு நான் சாக்லேட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட 2 கையும் தூக்குறா. என்ன தூக்கிக்கோங்கிற மாதிரி. அண்ட் ஜேகேவும் இப்போ அவனை தூக்கிக்கிறாரு. தட்ஸ் மை பாய். இப்படி தான் இருக்கணும், புரியுதா? நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே? ஓகே டாடி. லீசா, சாராவை கூட்டிகிட்டு வரையா? ஓகே. சாரா செல்லம், வாங்க வாங்க வாங்க, நம்ம இப்போ கீழே போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாராவை தூக்கிட்டு போயிடுறா. இப்போ அந்த ரூமில் இருக்கிறது ஒயின் அண்டு ஜேகே மட்டும்தான். இப்போ ஒயின் அதே இடத்துல அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. அவள் ஒரு இன்ச்சு கூட நகரவும் இல்லை, அவளோட ஃபேஸை அப் பண்ணவும் இல்லை, தலையை குனிஞ்ச மாதிரிக்கே அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. ஜேகேவும் ஜோனை தூக்கிட்டு இப்போ அந்த ரூமை விட்டு போகிற சமயம் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு அங்கே நிற்கிற ஒயினையே பார்க்குறாரு, அதுவும் மறைச்சிக்கிட்டே. அண்ட் ஒயினும் இதை ஓரக்கண்ணில் அப்படியே பார்க்குறா. இருந்தாலும் ஜேகே அவகிட்ட எதுவும் பேசாமல் அந்த இடத்துல அவளை முறைச்சி பார்த்துக்கிட்டே எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அடடே, வாங்க வாங்க வாங்க. ஏம்மா, உனக்கு குழந்தைங்கள பார்க்கணுன்னா மேலே வந்து பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ எங்களை கீழே வர வச்ச? ஷேண்டி, இப்போ கீழே வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன்னால் நான் இப்போ ஒரு நல்ல மேஜிக் ஷோவை மிஸ் பண்ணிட்டேன். மேஜிக் ஷோவா? ஆமாம். அப்போ கரெக்டாக ஜேகேவும் அந்த இடத்துக்கு வரான். இப்போ ஜோனு லிசாவோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு ஜேகே கிட்ட இவங்க யாருங்கிற மாதிரி கேட்குறான். டேடி, இவங்க யாரு? டேய், இவங்க தான்டா லிசா ஆண்டியோட பேரண்ட்ஸ், உனக்கு தாத்தா பாட்டி. ஓ அப்படியா? போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ண அப்படின்னு சொன்னதும் இப்போது அங்கிள் கிட்ட போயிட்டு, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, என் செல்ல தங்கமே, வாடா 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 வாடா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. உன்னை குட்டி பையனாக இருக்கப்போ பார்த்தேன், இப்போ பெருசாக வளர்ந்துட்டியே. சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஸ்கூலுக்குலாம் போகிறியா? போகிறேன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது. நீங்கள் லிசா ஆண்டியோட பேரண்ட்ஸ்.
நீங்கள் இப்போ வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அப்பா சொன்னாங்க. சாக்லேட் எங்கே? சாக்லேட் வேணுமா என் தங்கத்துக்கு? இதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கொண்டு வந்த சாக்லேட்ஸு டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களும் அந்த டாய்ஸு சாக்லேட்ஸ் எல்லோரும் வாங்கிட்டு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க அந்த டாய்ஸை வச்சுக்கிட்டு. ஏம்மா இதை கொடுக்குறது தான் எங்களுக்கு கீழே வர சொன்னியா? ம் ஆமாம். ஏன்? ஆ இது எங்கேயோ வச்சுட்டு போயிருக்கலாம்ல. நானே அப்புறமா கூட அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். இதுக்கு போய் எங்களை எதுக்குமா கீழே வர சொன்னேன்? ஏய் நீ என்னடி சும்மா கீழே வர சொன்னதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்ருக்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஆ நீ தான் பிரச்சனை. உன்னால் ஒரு நல்ல மேஜிக் ஷோவை மிஸ் பண்ணிட்டோமா? மேஜிக் ஷோவா? என்ன மேஜிக் ஷோ? எனக்கு புரியல. ஆ அம்மா ஒயின் இருக்கல்ல, அவள் இவ்வளோ மணி நேரமாக எனக்கு விதவிதமாக மேஜிக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா தெரியுமா? என்னால் அதை நம்பவே முடியல. அவள் எப்படி அந்த மாதிரி மேஜிக் பண்ணுறான்னு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா? அவளோட மேஜிக் ட்ரிக்ஸை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி மேஜிக் பண்ணிகிட்டு இருந்தா அவள். என்ன ஒயினா? ஆமாம்மா ஒயின் தான். ஒயின் தான் இவ்வளோ மணி நேரமாக எனக்கும் குழந்தைங்களுக்கும் மேஜிக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா. நீங்கள் வேணால் மாமாட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொன்னதும் தான் இப்போ அவங்களுக்குமே ஒயினோட ஞாபகம் வருது. சரி அவங்களுக்கு ஒயின் யாருன்னு தெரியும். இவனோட தங்கச்சி தான் இப்போது ஜேகேவை மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கா. அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்களும் ஜேகே ஒயின் ஒயின் ஏன் நீ கீழே கூட்டிகிட்டு வரல? நீ கொஞ்சம் ஒயினையும் கூப்பிட்றியா? நாங்கள் அவளை பார்க்கணும். அவளையும் நீ கூட்டிகிட்டு வா. ஆ என்ன? இல்லை ஆண்டி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நான் உங்களை பற்றி அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவளுக்கு நீங்கள் யாருன்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. பிகாஸ் ஒயினு இப்போ அந்த ஹாலுக்கு வர்றது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா ஒயினை அவளோட ஃபேமிலி மெம்பராக இப்போ வரைக்கும் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போது ஃபேமிலியாக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ தேவையில்லாமல் ஒயின் எதுக்கு அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒயின் அங்கே வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. டேய் அது இல்லைடா, இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். அப்படி வீட்டுக்கு வந்துட்டு ஒயினை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுல்ல. நீ ஒயினை கூப்பிடு, நாங்கள் 2 பேரும் ஒயினை பார்க்கணும். ஏ இல்லை ஆண்டி, அது ஜேகே கூப்பிட்றா. அம்மா நீ இருமா, நானே போய் ஒயினை கூட்டிகிட்டு வரேன். நீ மாமா கிட்ட கேட்டுட்டு இருந்தீன்னா நான் முழுக்க கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீசா வேகமாக அந்த ஸ்டெப்ஸோடய மேலே ஏறி ஒயினை கூட்டிகிட்டு வர போயிடுறா. அண்ட் ஜேகேவும் இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. அவருக்கு அவன் அங்கே வர்றது சுத்தமாக பிடிக்கல. ஏய் வா, இவ்வளோ மணி நேரம் நீ எங்கள் கூட தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு போயிட்டு நீ ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்ட? வா, என் அப்பா அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை லீசா நான் வரல, நான் எங்கேயே இருக்கேன், நீ போய் அவங்களோட பேசு. ஏய் என்னாச்சு உனக்கு? என் பேரண்ட்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நீ என்னடானா வரலன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை லீசா அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் எதுக்கு அங்கே? சரியா போச்சு போ, நீ எதுக்கு அங்கே வா. ஏம்மா இந்த ஸ்டோரியிலேயே மெயின் கேரக்டர் தான் நீ தான். ஸோ நீ இல்லாமல் தயவு செஞ்சு இப்போ என் கூட வா. என் பேரண்ட்ஸ் இப்போ உன்னை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வலுக்கட்டாயமாக ஒயினோட கையை பிடிச்சி ஹாலுக்கு இழுத்துட்டு வரா. அண்ட் ஒயினுமே வேண்டாம் நான் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் லீசா விடாமல் ஹாலுக்கே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. அம்மா இவ தான் ஒயின், மெஜிஷியன், அழகாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவள் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறா. லிசாவோட பேரண்ட்ஸும் ஒயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கும் பிடிச்சி போகுது. வாமா வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் எங்கேயே நிற்கிறேன். அட வாமா, எவ்வளோ மணி நேரம் நீ நின்றுட்டே இருப்ப, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், வா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒயினும்
எல்லாத்தையும் நிமிர்ந்து பார்க்குறா. ஜேகேவையும் பார்க்குறா. ஜேகே ஒயினை தான் அப்படியே ஒரு மாதிரி கோல்டான ஒரு ஐஸில் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தது இப்போ அவளும் பயந்து போயிட்டு அந்த ஆன்ட்டியோட பக்கத்தில் போய் எப்படி உட்காந்துக்கிறா. ம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க. நீயும் பார்க்க உன் அக்கா மாதிரி தான் இருக்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா என்ன? ம் நான் தான் லீசாவோட அம்மா அண்ட் இது அவரோட அப்பா, ஜேகேவோட ஓன் அத்தை மாமா. ம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஒயினும் அதை கேட்டுட்டு வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். என்னம்மா திடீர்னு ரொம்ப ஃபார்மலாக மாறுற? நீ எங்ககிட்ட இவ்வளோ ஃபார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எப்பயும் போல் கேஷுவலாகவே இரு. எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். உனக்கு இங்கே எல்லாமே ஓகே தானே? உனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எங்களை மன்னிச்சிருமா. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் ஒரு வாட்டி கூட நேரில் வந்து ஒன்று பார்க்கவே முடியல. என்ன பண்ணுறது, எங்களுக்கு எங்கள் நேரம் அப்படி மோசமாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வருவோம். அடிக்கடிக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து பேச வேண்டியது இருக்கும். ஸோ நீ உன் பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நான் ஒன்றும் கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன். எனக்கு யோன் எப்படியோ அதே மாதிரி தான் நீ. யோன் இந்த வீட்டில் எப்படி ஒரு மகாராணி மாதிரி இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்போ நீயும் இங்கே இருக்க போகிற. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இரு. புரியுதா? ஒரு வேளை உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா நீ உடனே என்கிட்ட சொல்லு. உனக்கு இங்கே நான் ஒரு அம்மாவாக உன் கூட எப்போவும் நான் இருப்பேன், சரியா? அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதும் ஒயனுக்கே அப்படி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. என்னம்மா பார்க்குற? யோன் எனக்கு எவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் தெரியுமா? அவளுக்கு எப்படி ஒரு நிலமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் அவளோட இந்த இழப்பு என்னையுமே ரொம்ப பெருசாக பாதிச்சிருச்சு. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவள் முதல்ல என்னை ஓடி வந்து ஹக் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசுவாள். அவள் என்னை ஒரு அம்மா மாதிரி பார்த்தா. அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை என்கிட்ட உடனே சொல்லிடுவாள். நானும் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். என்ன பண்ணுறது, சில நேரம் அப்படியே சொல்லிட்டு இப்போ அவங்களும் எமோஷனல் ஆகுறாங்க. ஆண்டி ப்ளீஸ் நீங்கள் எதுக்கும் உரி பண்ணிக்காதீங்க. யோன் இப்போ வேணால் அவள் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளோட மெமரிஸ் எப்பவும் நம்ம கூட இருக்குல்ல. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளால் அவளை பார்க்க முடியலன்னு என்ன, அவள் இப்போ கூட நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாள். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. எவ்வளோ மெச்சூராக இருக்கு. சரிம்மா, உன் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? நல்லா இருக்காங்கல்ல? நீ இந்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றியா? அவங்க கூடலாம் ஃபோனில் பேசுகிறல்ல? பேசுகிறேன் ஆண்டி. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏங்க இவளை பார்க்கும்போது நம்ம யோனை பார்க்குற மாதிரியே இல்லை. நம்ம யோனும் நம்மளை வாட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி தானே ரொம்ப பணிவாக நம்மக்கிட்ட பேசுனா? ஆமாம் ஆமாம், யோனும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் பேசினா. ஆனால் அதுக்கப்புறம் அவள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டால, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி ஆகிட்டா. ஆமாங்க, பரவாயில்ல. வயனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ அவள் இன்னும் அடுத்த வாட்டி நம்மளை பார்த்தானா அதுக்கப்புறம் அவளே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க, எப்போ மீட் பண்ணலான்னு. அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருமா வயன், இங்கே உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத, சரியா? இங்கே நாங்கள் இருக்கோம். உனக்கு இங்கே என்ன பிரச்சனைனாலும் அதை நீ எங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம், சரியா? உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். சரி ஆண்டி. குழந்தைங்க எப்படி? அவங்க கூட அட்டாச் ஆகிட்டாங்களா? இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா?
ஆக்சுவலி யோன் கூட நான் எப்போ அவளை மீட் பண்ணாலும் குழந்தைங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருப்பா. எப்போ பார்த்தாலும் யோன் அதை பண்ணா, சாரா இது பண்ணா, அவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. நான் கூட சம்டைம்ஸ் கேட்பேன், அப்புறம் எதுக்கடி குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு. அதுக்குன்னு பெற்றுக்காமலாம் இருக்க முடியுங்கிற மாதிரி பேசுவாள். உனக்கு எப்படி எல்லாம் செட் ஆகிடுச்சுல? ஆ, என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல ஆண்டி. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஏங்க கிளம்பலாமா? லேட் ஆகுது. ஆ ஆமாம் ஆமாம், லேட் ஆகிடுச்சு. நானே உன்னை கூப்பிடலான் இருந்தேன். ஜேகே, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் அதை போய் பார்க்கணும். சரி, ஓகே அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சரிடா. லீசா, போகலாம். போகலாமா? நான்லாம் வரமாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வேணால் போங்க. நான் ஒரு 1 வீக்குக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் இப்போது லீசாவோட பேரண்ட்ஸ் அப்படியே பார்க்குறாங்க. என்ன, இங்கேயே ஸ்டே பண்ணுறியா? ஆமாம், நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்க. என்னடி திடீர்னு எப்படி சொல்கிற? ஏன், அப்போ வேற எப்போ சொல்லுவாங்க? நல்ல நேரம் ஏதாவது பார்த்து சொல்லணுமா? அம்மா, திடீர்னு இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிற, அதான். ஏன், நான் ஸ்டே பண்ணக்கூடாதா? ஏன் மாமா, நான் இங்கே இருக்கக்கூடாதா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லை. ஆண்டி, அவள் இங்கேயே இருக்கட்டுமே. 1 வீக் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லை ஜேகே, அது ஏண்டி, அவள் தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறல்ல, விட, இருந்துட்டு போகட்டும். ஜேகேக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இப்போது லீசா அம்மாவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சரி விடா லீசா, பார்த்து கேர்ஃபுல், ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாத. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு நடந்துக்கோ. ஓகேம்மா. அண்ட் ஜேகே, இவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா இவள் ஆள் தான் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுறா, ஆனால் மூளை இன்னும் அப்படியே தான் இருக்குது, வளராமல். ஸோ இவளை கொஞ்சம் பார்த்துக்கோ ஜேகே. ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி சேட்டை பண்ணானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். ஓகே ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச லீஸா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா. ஃபைன், நாங்கள் கிளம்புறோம். நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், எடு. சரிங்க ஆண்டி. சரி, ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க. அண்ட் அவங்க போனதுக்கு பின்னாடியே இப்போ ஜேகேவும் வாட்சை பார்த்துட்டு, லீசா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஈவினிங் நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஓகே. அண்ட் நீ சாப்பிட்டு ரெஸ்டடு, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே மாமா, பாய் பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அண்ட் லீசாவும் ஒயனை பார்த்துட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒயன் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கக்கூடிய ப்ளேஸில் உட்காந்துட்ருக்கா. அதுவும் ரொம்ப தனிமையில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஓய், என்னாச்சு மேடம்க்கு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இப்போது லீசாவும் ஒயின் பக்கத்தில் வந்து அந்த பெஞ்சில் உட்காடுறா. ஆஹா, இல்லை லீசா, நான் நார்மலாக தான் இருக்கேன், சும்மா தான். சும்மாவா? உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரிலாம் உட்காந்துருக்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, இல்லை டிப்ரிமிஷன் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஓ, ஆர் யூ ஷூர்? ஷூர். ஓகே. அப்படிங்க மாதிரி அம்மிங் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருக்கா. வயன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா?
என்ன ஆ, தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டேல்ல அப்படின்னதும் ஒயின் ரீசாவோட ஃபேஸை பார்க்குறா. இல்லை, நான் தப்பாக எதுவும் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இருந்தாலும் நான் கேட்குற விஷயம் உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதான். என்ன கேட்க போகிற? அது கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஆ, என் மாமா ஷோனை எந்த அளவுக்கு லவ் பண்ணார்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஷோனுக்கும் என் மாமாவுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்ததே நான் தான். அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்து நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் செட் பண்ணி வச்சேன். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி திடீர்னு ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்டதும் இப்போது ஃபைன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கா. இல்லை வயன், அது உனக்கே தெரியும்ல. உன் அக்கா வீட்டை விட்டு ஓடி வந்து தான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அண்ட் என் மாமாவும் ஜோன் மேலே ரொம்ப உயிராக இருந்தார். அவங்க 2 பேருமே எப்பயும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் உன் அக்காவை விட என் மாமாவுக்கு தான் ஷோன் மேலே அவ்வளோ லவ் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ திடீர்னு ஷோன் ஒரு நாள் இல்லாமல் போயிடா. போனதுக்கப்புறம் அதை நினச்சி அவர் வருத்தப்படுவார், சோகமாக இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரே. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவரால் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? ஹே, நான் அதுக்குன்னு அவரை தப்பான அர்த்தத்தில் போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணல. பட் இருந்தாலும் அவர் என்கிட்ட நடிக்கிறானோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏய், நீ சொல்லு, நிஜமாலுமே நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா என்ன? ம் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டு ஒயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாகவே இருக்கா. சொல்லு ஒயன் ப்ளீஸ், எனக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னல, சொல்லு. நிஜமாலுமே உனக்கும் என் மாமாவுக்கும் இடையில எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லையா? அவர் நிஜமாலுமே உன்னை மனசார அவரோட பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டாரா? ஆ அப்படின்னு திரும்ப கேட்க இப்போ ஒயனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கா. ஒயன் சொல்லு. ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒயன் தலையை மட்டும் நாட் பண்ணுறா. என்ன இல்லையா? அப்படின்னா அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலையா? அவர் உன்னை ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கலையா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலனா அப்புறம் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அவர் தனியாகவே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு வந்தார்? அவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவர் நாசமாக்கணும்? அப்படிங்கிற மாதிரி இப்போ அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒயன், எனக்கு புரியல, என்ன நடந்துச்சு அங்கே? என்னதான் ஆச்சு? கொஞ்சம் எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறியா ப்ளீஸ்? உன்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் ஆறுதலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒயனோட கையை பிடிச்சி பேசுகிறா. இப்போ ஒயனோட கையை பிடிச்சி அவள் இந்த மாதிரி ஏக்கமாக கேட்குறது ஒயனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் ஒயனும் இப்போது என்ன நடந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அதாவது அவனோட அக்கா இறந்து போனது, அதுக்கப்புறம் எதுக்காக அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத மட்டும் அவள் ஷேர் பண்ணுறா. ஓ, அப்படியா கதை? அப்படின்னா நீ என் மாமாவை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என் மாமா தலையில் உன்னை கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் என் மாமாவும் வேறு வழி இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, கரெக்டா? இப்போ புரியுது. அதனால தான் நீ எப்போ பாரு சோகமாகவே இருக்கியா? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்னை ரூமில் மீட் பண்ணும்போதே நீ ஒரு மாதிரி சோகமாக இருந்த. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்குன்னு. இப்போது அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாரு ஒயன், நீ நினைக்கிற மாதிரி என் மாமா ஒன்றும் மோசமான ஆள் இல்லை. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் தான். என்ன கொஞ்சம் கோபக்காரர். ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் திட்டிடுவார்,
அதுக்கப்புறம் ஐயோ திட்டிட்டோமே நினச்சி வருத்தப்படுவார். ஆனால் அவர் பண்ணது தப்புன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது கூட தயங்க மாட்டார் தெரியுமா? அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக என் மாமா உன்னோட நிலைமையை ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். அப்போது அவரே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாருன்னா பாரு, இது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். இல்லை லேசா, எனக்கு இப்போது அவர் என் நிலைமையை புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என்னோட தேவையே இங்கே வேறையா இருக்குது. என் சோகத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் அவர் என்னை ஏற்றுக்கலங்கிறதுல இல்லை, அவர் அந்த குழந்தைங்களை எங்கிட்டேருந்து பிரிக்கிறாருங்கிறதுல தான். அப்படின்னு லிசா பார்க்குறா. நான் தான் சொன்னேன்ல, நான் இந்த குழந்தைங்களுக்காக தான் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தேன். என்னோட அக்காவும் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா, இந்த குழந்தைங்களோட லைஃப்பை நான் தான் எப்படியாவது சேவ் பண்ணணும்னு. ஏன்னா இப்போது மாமா என் மேலே இருக்க ஏதோ ஒரு கோவத்தில் குழந்தைங்கள எங்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள என் கிட்ட கூட விடுறதில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஜோனுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. நானும் அவனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறேன். இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் என்னால் அவனோட ரூமுக்கு கூட போக முடியல. அவர் எப்போல்லாம் வீட்டில் இருக்காரோ அப்போல்லாம் என்னால் என் ரூமை விட்டு கூட வெளியே வர முடியல. என் சாப்பாடெல்லாம் கூட என் ரூமுக்கே வந்துடுது. ஒரு ஜெயில் மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கேன். இப்படி இருந்தால் எப்படி லிசா? நீயே யோசிச்சு பாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் அந்த குழந்தைங்கள என்னோடய குழந்தைங்களாவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் என்ன அவங்களோட அம்மாவாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க இப்போ திடீர்னு அவர் வந்து என்னை அந்த குழந்தைங்க கிட்டேருந்து பிரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஏய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் மாமா கிட்ட எடுத்து பேசுகிறேன். நீ ஃபீல் பண்ணாத. மாமா என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாரு. நீ கவலைப்படாத, நான் அவருக்கு எடுத்து புரிய வைக்கிறேன். நீ இங்கே இருக்கிறதே குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான். நீ அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இல்லைங்கிறத நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். கவலைப்படாதடி, நான் தான் கூட இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க உன் கூட வந்து சேர்ற வைக்கிற பொறுப்பு என்னோடது. ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஃபைன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவள் தோள் மேலே கை போட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறா. இது ஃபைனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. இத்தனை நாள் அந்த வீட்டில் அவள் கூட பேச்சு துணைக்கு கூட யாரும் ஆள் இல்லாமல் டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருந்திருப்பா. இப்போ லீசா வந்ததும் அவளோட பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு பேசுகிறது அவளுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. அண்ட் அவளுமே லீசாவோட வார்த்தையை நம்பி அவளை ஹக் பண்ணிக்கிறா. அண்ட் ஓகேடா ஆர்மிஸ், நான் இதோட இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அண்டு சீக்கிரமாகவே நான் நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? மறக்காமல் இந்த ஸ்டோரி கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.